கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 106 அதிகாரம் 5வது வசனம். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். சங்கீதக்காரன் சொல்றார். அதே மாதிரி நாமும் ஆண்டவரிடத்துல சொல்லணும். இந்த இமானுவேலருடைய வார்த்தையில ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஒவ்வொரு கர்த்தருடைய தாசர்களும் என்ன சொன்னாங்களோ அதையே நாம திருப்பி சொல்லணும். அப்ப அவர்களுக்கு என்ன நன்மை நடந்தது, அவர்கள் எப்படியாக கர்த்தரை சுதந்திரித்தார்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி அவர்களுக்கு கிடைத்ததோ அதே போல நமக்கும் கர்த்தர் தர காத்திருக்கிறார். அப்ப நாம என்ன பண்ணணும், அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி நம்மளும் கேட்கணும். என்ன கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? இங்க சங்கீதக்காரன் கேட்கிறாரு, உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினை. நாம முதல்ல அவருடைய ஜனமா இல்லையாங்கிறது தெரியாது இல்லையா, நம்மை அவர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையாங்கிறதும் தெரியாது. நாம் அவருடைய சொந்த ஜனம் அப்படின்னு நாம விசுவாசிக்கிறோம், ஆனா ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரா இல்லையான்னு தெரியாது. அப்ப நாம எப்ப அதை உறுதி பண்றோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், நீர் உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்தருளும். உங்களுடைய சொந்த ஜனம், உம்மை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள்னு நீங்க கொஞ்சம் பேரை சொல்றீங்களே, அவர்களுக்கு நீங்க என்ன கிருபை பாராட்டுறீங்களோ அதை எனக்கும் பாராட்டு. என்ன நினைச்சுக்குங்க, என்னையும் நினைச்சுக்குங்க அப்படிங்கிறாங்க. உங்களுடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். அப்ப நீங்க உங்களுடைய ஜனங்களை எப்படி ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தீங்களோ, உங்கள் ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்களோ, உம்முடைய ஜனங்கள் எப்படி உம்முடைய சுதந்திரத்துல பங்கு பெற்றார்களோ அந்த மாதிரி என்னையும் நினைச்சுக்குங்க, என் குடும்பத்தையும் நினைங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் தன் சொந்த ஜனமாக நம்ம ஏற்றுக்கொள்வார். முதல்ல அவரை ஏற்றுக்கொண்ட, நம்மை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருடைய சொந்த ஜனங்களுக்கு அவர் என்ன செய்வாரோ அதை செய்வார். நம்மை ரட்சிப்பார், நமக்கு பலன் தருவார், நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஏன்னா அவருடைய சொந்த ஜனங்கள் எப்படி இருக்கக்கூடாது, ஆசீர்வாதம் இல்லாம இருக்கக்கூடாது, இருளடைஞ்சு போய் இருக்கக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. அப்படி ஒரு நிலையை கர்த்தர் நமக்கு தருவார். அப்ப நாம எல்லோரும் ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும். ஆண்டவரே, உங்க ஜனம் நீங்க சொல்றீங்கல்ல, உம்முடைய பிள்ளைகள் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை செய்யறீங்கல்ல, அப்ப என்னையும் நினைச்சுங்க, நானும் உங்களுடைய மகன் தான், நானும் உங்களோட பிள்ளை தான், நானும் உங்களுடைய வார்த்தையை கேட்டு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவன் தான். ஏதோ குற்றங்கள் குறைகள் இருந்தா அதை நீங்க மன்னிச்சு என்னையும் உம்முடைய பிள்ளையா ஏத்துக்குங்க. ஒருவேளை தவறு இருக்குமானால் என்னை நீங்க ரட்சித்து காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல நாம கேட்கிறப்போ அவர் நம்மை தன் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்வார் என்பதுதான் உண்மை. அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னா இந்த உலகத்துல நாம வெற்றியின் பிள்ளைகளா இருக்க முடியும். அன்பானவர்களே, கர்த்தர் என்றால் வெற்றி என்றார், கர்த்தர் என்றால் ஜெயம் என்றார். அப்ப ஜெயத்தின் பிள்ளைகள் நாம, வெற்றியின் பிள்ளைகள், கர்த்தரின் பிள்ளைகளா நாம இருப்போம். அப்படி ஒரு நிலை நமக்கு வரணும், அப்படி ஒரு நிலைக்கு நாம போகணும் அப்படின்னா நாம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்க கேளுங்க, ஆண்டவரே இப்படி உம்முடைய சொந்த ஜனத்துக்கு நீங்க பாராட்டுகிற கிருபையின்படி என்ன நினைச்சுக்குங்க, கேளுங்க. இந்த காலை நேரத்துல நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நினைவு கூர்வார், கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், கர்த்தர் உங்களை தன் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த பூமிக்கு அனுப்பி சகல ஜனங்களையும் ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த உன்னதமான நாமத்தை நீர் எப்படி இங்கே பதிவு செய்தீரோ அதுபோல நாங்களும் இயேசு கிறிஸ்துவின் முழு நாமத்தையும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய ரட்சிப்புக்காக, எங்களுடைய மீட்புக்காக நாங்களும் அந்த நாமத்தை
எங்களுக்கு இரட்சகர் என்கிற நாமமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். நீங்கள் உம்முடைய ஜனத்திற்கு கிருபை பாராட்டுகிற போது எங்களை நினைத்தருளும். உம்முடைய ஜனம் என்று எங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய அன்பினாலும் நாங்கள் நிலைத்திருக்க நீங்க தயவு பாராட்டு. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.